ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல்லாக இவங்களோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அழகான ஒரு காதல் கதை. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. முத்துவேல் துளசி அந்த பேர் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. தாலி கட்டின அந்த கையோட அந்த தாலியை அறுத்துருவாரா அப்படிங்கிற மாதிரி ப்ரமோ பார்த்து இன்றைக்கி ரொம்பவே வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் தன்னோட மருமகளை அப்படி பார்த்துக்கிறாங்க. முத்துவேலோட அம்மா கவனின்னு கவனிக்கிறாங்க. இங்கே முத்துவேலுக்கு வந்து ஷாக் அடித்து இறந்து போகிறாரு போல இருக்குது. அந்த மயக்கத்தில் இருக்கும்போதே அங்கேருந்து ஓடி வராங்க துளசி. அவங்கள பார்த்துட்டு அந்த கழுத்தில் இருக்க தாலியை வந்து அறுத்து போட்டுடுறாரு. ஆனால் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, சின்ன தம்பி விரும்பின பொண்ணு இவங்க தான், துளசி தான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அந்த தாலியை அறுத்து போட்டுட்டு புது லைஃப் வந்து அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அந்த தாலியை அறுத்துடுறாரு. ஆனால் சேது கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்க நம்ம முத்துவேல் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அந்த ட்ராக், அந்த அவரோட அந்த கேரக்டரை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 எபிசோடாவது அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். நான் வந்து ஃபுல்லாக ஸ்டோரி ஃபாலோ பண்ணல. சடனாக இன்றைக்கி ப்ரமோ பார்த்து ஐயோ ஹீரோவோட ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சா இதோட, இதுக்கப்புறம் அவினாஷ் தான் சீரியல் ஹீரோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக ஒரு சின்ன பார்ட் வந்து பண்ணியிருந்தாலும் ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு நம்மளோட நவீன். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவரை இந்த சீரியலில். பார்க்கலாம், வெயிட் பண்ணி அப்கமிங் எந்த அளவுக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க மகளே என் மருமகளே அப்படின்ற சீரியல். உங்களோட கருத்துக்கள்?